இன்னைக்கு அழுறாரு. நீங்க அவரை போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. துணி இருக்கா துடைச்சு விடுவோம் அழுகு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன அடுத்தடுத்து தங்கம் அனுப்பி விட்டுருக்காங்க. ஓ வசதியானவர்கள் போல. இன்னைக்கு கூட படி. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு என்ன திருந்தலே குரு. ஹலோ ஹாய் ஹாய். நாங்கள் அச்சோ சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு எங்களை நல்லா தெரியும் போல. அப்போ உங்கள்கிட்ட இருந்தே அறிமுகம் கேட்போம். என்ன நாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? ஐயோ அதை கேட்டா நாங்கள் யாரு தெரியாது. வீடியோ பார்க்குறேன். வீடியோ பார்க்குறீங்களா? சரி, அப்போ எங்களோட வீடியோ ஃபாலோ பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்கிறீங்க. ஃபாலோவர்ஸா நீங்கள்? சரி, ஓகே. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்ன்றது வந்து டீட்டெயிலாக தெரியுமா அப்போ உங்களுக்கு? கண்டினியூவா எங்க வீடியோ பாக்குறீங்க. நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? தனுஷியா. தனுஷியா. சரி, தனுஷியாக்கு இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்காக யாராவது அன்பான ஒரு உறவு அழகா எங்கள் மூலமா சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க பிள்ளைக்காக. சரி, பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. தனுஷியாக்காக ஒரு அழகான ஃப்ளவர்
பொக்கே அனுப்பியிருக்காங்க. உங்களை மாதிரியே அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. சரியா, அழகான வாழ்த்துக்களோட இந்த ஒரு பொக்கே உங்களோட கையில தந்துருக்கு. சரி, யார் இதை அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மாமாக்கள். மாமாக்கள். எத்தனை மாமாக்கள் இருக்காங்க உங்களுக்கு? 2 மாமாக்கள். என்ன பேர் உங்களோட மாமாக்கள்? ஒரு மாமாக்கு பேர் தர்ஷன். தர்ஷன். கணேஷ். கணேஷ். தனேஷ். தர்ஷன், தனேஷ் என்று 2 மாமாக்கள் இருக்கு உங்களுக்கு. சரி, இது மாமாக்கள் இருந்து வரவே இல்லையே இந்த கிஃப்ட். மாமாக்கிட்ட இருந்தா வந்திருக்கும். மாமாக்கிட்ட இருந்தா வந்திருக்கு. மாமாக்கள் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்படியா? எங்க இருக்காங்க அவங்க? இங்கதானே இருக்காங்க. இங்க இருந்தாங்க டைரக்டாவே பிள்ளைக்கு கிஃப்ட் தந்திருப்பாங்க. ஏன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்ப போறாங்க? அது சரி, ஓகே ஓகே. உங்களுக்காக எங்களோட மிக்கியை அனுப்பி விடலாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. சரி, உங்களோட ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி சந்தோஷமான ஒரு நினைவை இந்த ஒரு நாள் ஏற்படுத்துறதுக்காக அவரும் வந்திருக்கிறேன். தனுஷியோட இந்த பூப்புனித நீராட்டு விழாவில் உங்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரு அழகான நினைவை இந்த ஒரு பூப்புனித நீராட்டு விழாவில் ஏற்படுத்தி தரணும் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா, உங்களுக்காக என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, உங்களுக்காக செல்வங்கள் நிறைஞ்ச குபேரனை அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் குபேரன் வரும்போதே 1 லட்சம் பெறுமதியான காசை கொண்டு வந்திருக்கு உங்களுக்காக. சரியா? சரி, அப்ப 1 லட்சம் பெறுமதியான காசு அனுப்பியிருக்காங்க. என்ன செய்வீங்க இந்த 1 லட்சத்தை வச்சு? பேங்க்ல போடுவேன். பேங்க்ல போடுவீங்க? தெளிவா தான் யோசிக்கிறீங்க. என்ன இல்ல, சின்னாக்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டா சொல்லுவாங்க, அம்மாட்ட கொடுப்பேன், அப்பாட்ட கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அல்லாட்டி இது வாங்குவேன், இந்த திங்ஸ் வாங்குவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சேமிக்கிற பழக்கம் இருக்கு போல உங்களுக்கு. அதால நீங்க வடிவா பேங்க்ல போடுவேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அம்மாவுக்கு கொடுக்க மாட்டீங்க? இல்ல, உங்களுக்கு தானே இந்த செலவழிச்சு போடுவா. கொடுத்தா அம்மா செலவழிச்சு போடுவா? எங்க இருக்கிற அம்மா? அம்மா இங்கதான், அங்கதான் நிக்கிறாங்க. சரி, அப்ப அம்மா செலவழிச்சிருவா, பிள்ளை நல்லா சேமிப்பீங்க. யாரு இதை அனுப்பினாங்க? அப்ப அது மாமாக்கள் அனுப்பியிருப்பாங்க. மாமாக்கள் தான் அனுப்பியிருப்பாங்க. மாமாக்கள் அனுப்பலையே. அதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. மாமாக்கள் தான் அனுப்பியிருப்பாங்க. மாமாக்கள் அனுப்பல. மாமாக்கள் இங்கதான் இருக்கிறாங்க. இங்க இருந்து வரல. அவங்க இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள முடியலையாமன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இங்க வராத ஒரு ஆட்கள் தான் உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க இந்த கிஃப்ட். சரி, ஓகே. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போமே. சரி, அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு கிஃப்ட், உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. சரி, அதை நீங்க அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக கோல்ட் செயின் வந்து அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. சரி, அப்ப காசு அனுப்பியிருக்காங்க, கோல்டு அனுப்பியிருக்காங்க. அப்ப ஒரு அழகான ஒரு மெமரியை கொண்ட ஒரு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பெருமதியான கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்குறாங்க. சரி, அப்ப எப்படி போகுது உங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம்? சூப்பரா போகுது. ஆனா ஏதோ டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லையா? இல்ல, டயர்ட் இல்ல. சரி, ஓகே. மிக்கி கூட படி. சரி, மிக்கி குளப்படி பிடிச்சு கட்டி விடுவோம். குளப்படியா இருக்கிற கட்டி விடுவோம். மிக்கி குளப்படித்தனம் கூடின மிக்கி தான், கொஞ்சம் குளப்படி தான் அவர். அப்படியே நிக்கட்டும் அவர். சரியா? சரி, குளப்படி பண்ணாம அச்சப்பள்ளி அனுப்பாரா? சரி சரி. அப்ப தனுஷியா, யார் எதை அனுப்பி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மாமாக்கெல்லாம். சரி, 2 மாமாக்கள் என்று சொன்னீங்க தானே, யார ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அப்படி கேட்டா என்ன சொல்றது? 2 பேரையும் பிடிக்கும். 2 பேருமே பிடிக்கும். ஆனா ஒரு ஆட்கள்ல தான் உங்களுக்கு ரொம்ப பாசமாம் என்று சொன்னாங்களே. என்ன எப்படி கேட்டா எல்லாருலயும் பாசம். எல்லாருலயும் பாசம். எல்லாரும் நீங்க நிக்கிறபடியா அப்படி சொல்றீங்களா? இல்ல, சமாளிக்கல தானே? இல்ல 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 தானே? இல்ல இல்ல. சரி, ஓகே. உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். என்னவா இருக்கும் இதுக்குள்ள?
கை செயினா? சரி ஓபன் பண்ணி பாப்போம் கை செயின் இருக்கா இல்லையான்னு. சங்கிலி. சரி உங்களுக்காக ஒரு நெக்லஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி உங்களுக்காக நெக்லஸ் அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் அடுத்தடுத்து தங்கம் அனுப்பி விட்டுருக்காங்க. ஓ வசதியான கல்வி. ஒரு தங்கத்துக்கே தங்கம் கொடுத்து விட்டுருக்காங்களோ? அப்படியா? அப்படித்தானே. சரி ஓகே. அப்ப உங்களை இந்த தங்கம் எல்லாம் நெற்றி குழப்படி கொண்டு ஓடும். தெளிவா யோசிக்கிறீங்க எல்லா விஷயத்தையும். மிக்கி அதை எடுத்துட்டு போனாலும் போயிருவ, நம்மளே எடுத்து வைப்போம்னு பிளான் பண்ணி தூக்கி வச்சுட்டீங்க. என்ன பாவம் மிக்கி அழுறாரு. நீங்க அவரை போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. துணி இருக்கா புடைச்சு விடுவா அழுகு. எனக்கே கதைக்க வார்த்தை வருதுல்ல, அழகா கதைக்கிறீங்க. செம்மையா கலாய்ப்பீங்க போல வீட்டுல இருக்கிற எல்லாரையும். அப்படியா? சரியான சுட்டித்தனம் போல வீட்டுல. சரியான வாளா? எத்தனை பேர் நீங்க வீட்டுல? 2 பேர். நீங்களும் தம்பியும்? அக்கா தான் குலப்படி தம்பியை விட. அக்கா விட அப்படி இல்ல, பார்த்தா அப்படி தெரியலையே. அக்கா தான் குலப்படி மாதிரி தெரியுது. சரியான சுட்டித்தனம் போல எல்லாரையும் கலாய்க்கிறீங்க நல்லா. யார் இதை அனுப்பினாங்க? தெரியலையே. மாமாக்களை தாண்டி இதை ஒரு ஆக்கள் அனுப்பியிருப்பாங்கன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? மாமாக்களை தாண்டி அனுப்பியிருக்கவா? சரி மாமாக்களை தாண்டி அனுப்பியிருக்க சான்ஸ் இல்லை. அப்படியா? ஆனா அனுப்பினார்கள் மனசு உடைஞ்சு போகிறாங்க. கிஃப்ட் அனுப்பிட்டோம் பிள்ளைக்காக, ஆனா பிள்ளை இன்னும் பேரை சொல்லல அப்படின்னு சொல்ல போறாங்க. சரி மாமாக்கள் யாரும் சொன்னாங்களா கிஃப்ட் அனுப்புவோம்? இல்ல அப்பயும் மாமாக்கள் சொல்றீங்க. சும்மா கெஸ்ஸிங் தானே. நானே சொல்றேன் யார் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினது. சரி அப்ப மனசு உடைஞ்சு போக கூடாது. நாங்க அவரோட பேரை சொல்லியிருக்கலாமோன்னு யோசிக்க கூடாது. சரி தனுஷியோட இந்த பூப்புனித நீராட்டு விழாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி தரணும்னு இந்த சர்ப்ரைஸ் கிட்ட தனேஷ் குண்டு மாமா, தங்கா அத்தை, சியான் மச்சான், திஷி மச்சான், தர்ஷன் குட்டி மாமா, சனா அத்தை, லினிஷியா மச்சான் எல்லாரும் சேர்ந்துதான் சரி நீங்க சொன்னது கரெக்ட். சரி எப்படி கெஸ் பண்ணீங்க மாமாக்கள் தான் அனுப்பியிருப்பாங்க? அவங்க தான் அனுப்புவாங்கன்னு நீங்க சான்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணீங்க அவங்கள. சரி ஓகே. அப்படியே பிள்ளைக்காக செயின், அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்களோட குண்டு மாமா அத்தை அவங்க அனுப்பியிருக்காங்க. இன்னொரு செயின் காசு 1 லட்சம் அது உங்களோட குட்டி மாமா அத்தை அனுப்பியிருக்காங்க. சரியா? ஹாப்பியா? இப்போ மாமாக்கள்ட்ட இருந்து வந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ் பிடிச்சிருக்கு. சரி அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? தேங்க்யூ மட்டும் தான் அவ்வளவு அனுப்பி விட்டுருக்காங்க. கூப்பிடுவோமே நான் அவங்கள இங்க. சரி ஓகே வாங்க. சரி அப்ப தனுஷியா குட்டியோட மாமாக்களும் அத்தையாக்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹாப்பி தானே உங்களுக்கு? சரி அப்ப மாமாக்களுக்கும் அத்தையாக்களுக்கும் இப்ப என்ன சொல்ல போறீங்க? பக்கத்துலயே நிக்கிறாங்க. தேங்க்யூ. அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட மாமாக்கள் அண்ட் அத்தையாக்கள் உங்களோட மச்சான்மார்கள் சார்பாகவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி சந்தோஷமா நீங்க எப்பவும் இருக்கணும். எந்த வித நோய் நொடியின்றி நீங்க ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்திச்சுக்கொள். நன்றி எனக்காக டைம் தந்ததுக்கு.